ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. இளம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கடகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் மாபெரும் மாயக்கூத்தை நடத்துகிற இறைவனுடைய நிர்வாகத்தில் இந்த ஜீவனின் நெடிய பயணத்தில் மானிட வாழ்வு என்ற ஒரு சிறு அத்தியாயத்தில் இறைவன் வைத்திருக்கிற பல சூத்திரங்களை நம்முடைய முன்னோர்களெல்லாம் பலகாலமும் சொல்லி வந்த விஷயங்களை நம்முடைய கடமை என்று ஒன்று இருக்கிற காரணத்தால் இந்த செய்திகளை என்றளவு அடுத்த சந்ததியினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இதில் உள்ள நுட்பங்களை இயன்றவரை தெரிவித்து மனங்களை தெளிவிக்க வேண்டும் என்று இந்த மண்ணிலே வந்த பலருள் எனக்கும் அந்த கட்டளையை இறைவன் அருளியிருக்கிறார். இது ஒரு நல்ல மனிதனுடைய கடமையாகவும் இருக்கிறது. கணக்கில்லாத விஷயங்கள் நம்மிடையே இருக்கிறது. அதை விட்டு நாம் வேறு வேறு உலகின் பல பகுதிகளில் செய்கிற பல காரியங்களை பிரமித்து பார்ப்பதும் அதை அளவுகோலாக வைத்து நம் நாட்டினுடைய புராண இதிகாசங்களையும் நம் நாட்டு தேவார திருமுறைகள், திவ்ய பிரபந்தம், சித்தர் பாடல்கள், புராணங்கள் போன்றவற்றை அளவீடு செய்வதற்கு இந்த பல வெளிநாட்டு அறிஞர்களுடைய சான்றிதழ்கள் தேவை என்கிற ஒரு நிலைக்கு நாம் இன்று வந்திருக்கிறோம். பல செய்திகளையும் பாடுபட்டு தெரிந்து அனுபவித்து சொன்னவர்கள் பல காலகட்டங்களில் உள்ள நம் நாட்டு ஞானிகள். ஆனால் இன்று என்ன இருக்கிறது என்றால், இந்த போக்குவரத்து உலகெங்கும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் மொழிகளும் பலவிதமாக இன்று உலகம் முழுவதையும் இணைக்கிற ஆங்கிலம் என்ற ஒரு மொழியினுடைய இணைப்பு, அது தவிர பல மொழிகளும் இணைக்கப்பட்டு வந்த காரணத்தாலும் நெடுங்காலம் நம் ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போது நம் நாட்டினுடைய பல விஷயங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து ஆய்வு செய்து அதில் பல உண்மைகள் இருக்கிறது என்பதை வேறு ஒரு வடிவில் கண்டுபிடித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால் நம்மிடத்தே இருக்கிற பல விஷயங்களுக்கும் அவர்களுடைய சான்று தேவை என்கிற ஒரு மனோநிலை வந்திருக்கிறது.
இவை காலத்தின் கட்டாயம், இறைவனுடைய சங்கல்பம் என்று விட்டுவிடலாம். இப்படித்தான் உலகம் முழுவதும் விஷயங்கள் சுற்றி சுழன்று கொண்டே இருக்கிறது. இதை எவரும் தடுக்க முடியாது. ஒரு காலகட்டங்களில் போக்குவரத்து என்பதே அரிதிலும் அரிதாக இருந்து இந்த ஓடங்களிலும் நாவாய்களிலும் கப்பல்களிலும் தான் சில நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்து இந்த உலகம் அப்படி இயங்கியது. இந்த வான்வழி பயணங்கள் என்று எதுவுமே இல்லை, தரைவழி பயணங்களும் இல்லை, நடந்து செல்லுகிற ஒரு நிலை. இதை தவிர இந்த நாவாய் என்று என்ற வரையில் இந்த கடலை கடந்து இயற்கை சீற்றத்தை தாண்டி அக்கம் பக்கத்தில் உள்ள நாடுகளிலே வாணிபத்தை செய்வது என்ன நிலை இருந்தது. ஆனால் மனித மனதிற்கு எட்டாமல் போய்விடுகிற ஒரு விஷயம் என்ன என்றால், இது இறைவன் ஒரு மனிதனுக்கு இங்கு ஒரு உடலை கொடுத்து ஆட விடுகிறார், இங்கு பொம்மை கீழே விழுகிறது என்றால், உலகில் வேறு ஏதோ ஒரு இடத்தில் அந்த பொம்மை மீண்டும் உயிர்த்து எழுகிறது. அங்கே அங்குள்ள கலாச்சாரங்களில் வாழ்ந்த ஒரு பொம்மை உடம்பை கீழே போட்டால் அது இந்த நாட்டில் வந்து பிறந்து இங்குள்ள கலாச்சாரங்களை மீண்டும் தொடருகிறது. அதனால் இந்த இரகசியத்தை உணர முடியாத மனித மனம் இந்த காலங்களை அளப்பதற்கு ஏதோ ஒரு 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் என்று மிக மிக சொற்பமான ஒரு எல்லை கோட்டை வகுத்து அதிலிருந்து அளந்து கொண்டு காலத்தை நிர்ணயிக்கிறார்கள். இந்த உலகின் வளர்ச்சியையும் தாழ்ச்சியையும் அதை வைத்து நிர்ணயிக்கிறார்கள். இது ஒரு பகுதி வளர்கிறது, ஒரு பகுதி தேய்கிறது என்றெல்லாம் கவலை கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் எதுவுமே கவலை கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இல்லை. இந்த உலகம் மட்டுமல்ல, எண்ணிறந்த உலகங்கள் இருக்கிறது என்பதுதான் நம் நாட்டினுடைய கோட்பாடு. பல நாடுகள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்று அறிவியல் வளர்ச்சி என்று அவர்களுக்கு வந்த காரணத்தால் பல கோள்களை அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள், விண்வெளியை ஆய்வு செய்கிறார்கள். இது இறைவன் வைத்த ஒரு நியதி. எங்கு வேண்டுமானாலும் இந்த மனித சமூகத்தை சுற்ற விடுவதற்கு இறைவனால் முடியும். போக்குவரத்து வசதிகள் மூலமாகத்தான் இந்த விஷயங்கள் ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு சென்றது, அது எப்படி வந்தது என்றெல்லாம் மனிதர்கள் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருப்பதன் காரணம் இதுதான். யாரை எங்கு வேண்டுமானாலும் இறைவன் பிறக்க வைக்க முடியும் என்கிற இரகசியம் சாதாரண மனித மனதிற்கு விளங்குவதில்லை. எந்த மொழியிலும், எந்த தேசத்திலும், எந்த பகுதியிலும் எப்படி வேண்டுமானாலும் பிறக்க வைக்கலாம். மாறி மாறி போய்கொண்டே இருக்கும். இதில் ஒரு சாஸ்வதமான நிலை இருக்காது. இதுதான் இறைவனுடைய நிர்வாக ரகசியம். அதனால்தான் நம் நாட்டு ஞானிகளெல்லாம் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும், இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி பொலியோர் செழுநீர் புனல் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே என்று வேண்டுகிறார்கள். அடுத்து எனக்கு எங்கு பிறவி எப்படி கிடைக்கும் என்பது தெரியாது. எது வேண்டுமானாலும் வரலாம், புழுவாக கூட நான் பிறக்கலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பொன்னியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும்.
ஏனென்றால் உன்னை நான் பக்தி செய்து பிரேமையோடு வழிபாடு செய்திருக்கிறேன். நான் எங்கு எந்த நாட்டில் எப்படி பிறந்தாலும் இந்த நினைவு எனக்கு மாறாமல் இருக்க நீ வரம் தர வேண்டும் என்று அடியார்கள் வேண்டுவதன் மூலமாக இந்த இறைவனுடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம். கோட்டை மாற்றி விடுவார், ஆளை மாற்ற மாட்டார். அந்த கரணங்கள் எதோடு தான் இருக்கிறது. ஆழ்மனதும் மறுபிறவியில் தொடர்ந்தே சூக்கும உடலோடு செல்கிறது. கோடு மட்டும் மாறிவிடுகிறது. இந்த கோடு மாறும்போது நிலத்தியல் வாழ் நீர் தெரிந்தற்றாகும் என்பதற்கு இணங்க எந்த குளத்திலே மண்ணை எடுக்கிறார், எந்த வெந்நீரிலே அதை குழைக்கிறார் என்பதை பொறுத்து இந்த பாரம்பரிய குணங்கள் என்பது வந்துவிடும். கரிசல் மண்ணிலே விழுந்த தண்ணீர் கருப்பு நிறத்தையும், செம்மண் நிலத்தில் விழுந்த தண்ணீர் சிவப்பு நிறத்தையும் அடைவது போல நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்றாகும் என்று இந்த பாரம்பரிய குணங்களும் ஒரு ஜீவனுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. காரணம், அந்த கோட்டில் இருக்கிற காரணத்தால் அந்த கோட்டுக்கு உள்ள சில குணாதிசயங்கள் இந்த மனதை ஆட்டுவிக்கிறது. அதுவும் தவிர்க்க முடியாதது. அது சாமானியமானவர்களுக்கு அது முழுவதுமாக வேலை செய்யும். பல பிறவிகளில் பண்பட்டவர்களுக்கு அவை முழுமையும் வேலை செய்யாது. தேவை ஏற்பட்டால் பயன்படுத்தலாம், இல்லாவிட்டால் அதை அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கவும் முடியும். இந்த ரகசியங்களெல்லாம் உணராத காரணத்தால் மனிதர்களுக்கு சச்சரவுகளும் ஓயா தொல்லைகளும் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. இது வெளிநாடு அண்டை நாடு என்றெல்லாம் இல்லை. இந்த நாட்டில் வாழ்கின்ற போதே மனிதர்கள் கணக்கில்லாத பேத உணர்வுகளுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் நல்ல மருந்திடுவதும் சரியான வழியை காட்டுவதும் நம் நாட்டிலே முன்னோர்கள் செய்த பல அறிவுரைகள். அந்த அறிவுரைகள்தான் இந்த மயக்கத்தை தீர்க்க வேண்டும், இந்த காயங்களுக்கு மருந்திட வேண்டும். இந்த சமாதான உணர்வு என்ற ஒரு உணர்வுக்குள் ஞானத்தை கொண்டு வந்து மனித சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் நம் நாட்டில் இருந்தும் கூட என்ன நடக்கிறது என்றால், அதை விட்டுவிட்டு உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் தேடும் குறிப்பில்லாத மாந்தரை கூடுமாறதைங்கனே என்று கேட்பது போல, உரியிலே தயிர் இருக்கிறது, அதை எடுத்து வெண்ணெயாக்கி நெய்யாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், தயிரை வைத்து கொண்டு உரியில் இருக்க ஊர் புகுந்து வெண்ணெய் ஊருக்குள் வீடு வீடாக சென்று வெண்ணெயை தேடியவனுடைய நிலை போல நம் நாட்டு மக்கள் பல விஷயங்கள் இருந்தபோதும் அங்குமிங்கும் எத்தனையோ ஆய்வு கட்டுரைகளை ஆதாரபூர்வம் என்று இதை ஆதரிக்கிறார்களா? இந்த விஷயம் அங்கு ஏற்கப்படுகிறதா என்று அளவுகோலையே மாற்றுகிறார். அது ஒரு புறம் இருந்தாலும், இந்த வாழ்வு நம்முடைய கையில் இல்லை என்கிற ரகசியம் தெரியாத காரணத்தாலும் இது ஒரு தற்காலிக வாழ்வு. இங்கே எவரும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. இதற்கு கதவும் இல்லை, பூட்டும் இல்லை இந்த மிகப்பெரிய உலகத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இங்கு கணக்கில்லாத சுரங்கங்கள், கணக்கில்லாத பொருள்களெல்லாம் திறந்துதான் கிடக்கிறது.
இவ்வளவு விஷயங்களையும் வைத்திருக்கிற இறைவன் இந்த பூமண்டலத்திற்கு கதவும் போற்று சாவியும் வைக்கவில்லை. காரணம் என்ன என்றால், இங்கு எவருமே கொண்டு வரவும் முடியாது, ஒரு துரும்பையும் எடுத்துச் செல்ல முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் என்பதை யோசித்து பார்த்தால் தலை சுற்றத் தொடங்கும். இப்படித்தான் இறைவனுடைய நிர்வாகங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படி ஆழ்ந்து இந்த மறைந்து கிடக்கிற அந்த இறைவன் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு இந்த மானிட வர்க்கங்களையும் இன்னும் பலவிதமான நிர்வாகத்தையும் நடத்தி கொண்டிருக்கிற அந்த இறைவனை நெருங்கி நெருங்கி அவருடைய நிர்வாக ரகசியங்கள் எல்லாம் தெரியும் போது ஒரு மனிதன் வேறு உலகத்தில் வாழத் தொடங்கி விடுகிறான். சாமானிய மனிதனிலிருந்து வேறுபட்டு சிந்திக்கிறான், வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். அவன் இந்த பலவிதமான சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொள்வதில்லை. எனது நாடு, எனது மொழி, எனது குடும்பம், எனது இனம், எனது ஜாதி என்று பலவிதமான விலங்குகளை இழுத்து வைத்து தன்மேல் சுமத்தி கொண்டு அறியாமையால் வாழ்கிற இந்த மனித சமூகத்தில் அவன் மிக தெளிந்தவனாக வாழ்கிறான். எதுவுமே நமதல்ல, மாறிக்கொண்டே இருக்கிறது என்ற ரகசியத்தை எப்போது உணர்கிறானோ அப்போது அவனுக்கு சமரச நிலை வந்துவிடுகிறது. இதுதான் சொந்தம், இதுதான் நிலையானது என்பதுதான் அநேக மனங்களை கவ்வி பிடித்திருக்கிற அறியாமை இருள். இதுதான் இறைவன் செய்திருக்கிற மிகப்பெரிய மாயம். இந்த அறியாமை இருளுக்குள் சுதந்திரமே இல்லாத மனிதன் தனக்கு மிகப்பெரிய சுதந்திரம் இருப்பதாக எண்ணுகிறான். அது அதிலும் அறியாமை. ஏற்கனவே கைகால்களில் விலங்கிடப்பட்டு அந்த விலங்குக்கு ஒரு நீளமான கம்பியை கொடுத்து தான் மனித வர்க்கங்களை இறைவன் வைத்திருக்கிறார். விலங்கிடப்பட்டு அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் சுதந்திரத்தில் சுற்றி கொள்ளலாம், ஆடிக்கொள்ளலாம் என்று விதிக்கப்பட்ட இந்த வாழ்வை நடத்துகிற மனிதர்கள் தங்களுக்கு எல்லையில்லாத சுதந்திரம் இருப்பதாக எண்ணுகிறார்கள். இதனால் தான் இந்த உலகமே இயங்குகிறது. இந்த அறியாமை இறைவன் வேண்டுமென்றே தான் வைத்திருக்கிறார். தன்னை வேறு ஒருவன் ஆட்டுகிறான் என்று எப்போது ஒரு மனிதனுக்கு தெரிகிறதோ அப்போதே அவன் நாடகத்தில் இருந்து சற்று விலகி மெய்ஞானத்தின் பாதையில் நுழைய ஆரம்பிக்கிறான். எதுவரையிலும் தன்னால் முடியும், தான் கர்த்தா, நான் நினைத்ததையெல்லாம் செய்வேன் என்று ஒரு மனிதன் எண்ணுகிறானோ அதுவரை இவன் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி இன்றைய செய்தி இதுபோன்ற அடிப்படை விஷயங்களை விளக்கிச் சொல்ல வேண்டும். இதற்கு ஏதாவது ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கு தலைப்பில்லாத உரைகள். இது ஞானமாகிய இறைவனுடைய மிகப்பெரிய நிர்வாக ரகசியங்களை வெளிப்படுத்துகிற உரை. அதனால்தான் இதை ஞான சாரல், இங்கொன்றும் அங்கொன்றுமாக சாரல் மழை ஒரே சீராக பெய்யாது. எதிர்பாராத நேரத்தில் பெய்யும். அது இங்கு பெய்து கொண்டிருக்கும், திடீரென்று இங்கு நின்று அங்கு பெய்யும். இப்படி இருப்பதால் தான் இதை ஞான சாரல் என்று நாம் தலைப்பிட்டோம். ஞான மழை என்பது ஒரே இடத்திலே பொழிந்துவிட்டு சென்றுவிடும். இது ரகசியங்களின் பல பல விஷயங்களை அவ்வப்பொழுது இறைவனால் வெளிப்படுத்த அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்துகிறதால் இதற்கு ஞானச்சாரல் என்று
பொது தலைப்பிலே இந்த உரையை நாம் செய்கிறோம். இப்படி பல ரகசியங்களை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மிக தெளிவாக பல ஞானிகளும் வேறு வேறு காலகட்டங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அனைவரும் ஒரே கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த சொல்லுகிற அந்த முறை, அதனுடைய வர்ணனைகள், இவைதான் அனுபவங்கள், இவைதான் சற்று மாறுபட்டு இருக்குமே தவிர அடிப்படை கருத்து மாறாது. அதனால் இந்த ஒரு செய்தியை நன்றாக மனதிலே பதிய வைத்து கொண்டால் நாமே ஒரு சுதந்திரம் இல்லாத விலங்கிடப்பட்ட சூத்திரப்பாவை. இந்த சூத்திரப்பாவை சுதந்திரம் இருக்கிறது என்பது போன்ற நினைவுகளோடும் வந்து செல்கிற சந்தையாகிய இந்த உலகத்தை நிரந்தரம் என்றும் இதில் மரணம் என்பது வராது என்றும் இதில் பல விஷயங்களை ஒருவரைப் போல் ஒருவர் போட்டி போட்டு கொண்டு செய்துவிடலாம் என்றும் பிறந்து மண்மேல் வளர்ந்த பிறகு கிடைத்த அதிகாரங்களையும் அந்த செல்வங்களையும் செல்லுகின்ற வாக்குகளையும் செல்வாக்கு என்று சொல்வார்கள். இந்த செல்வாக்கு, அதிகாரம், ஆள், அந்தஸ்து இவையெல்லாம் இடையில் வந்தது என்பதை இம்மியளவும் நினைக்காமல் ஏதோ பிறக்கும் போதே அனைத்தும் வந்துவிட்டது என்று எண்ணி மயங்கி இருளில் வாழ்கிறார்கள். இந்த இருள் வாழ்வுக்கு பல ஆய்வுகள், பல செய்திகள், கணக்கில்லாத விஷயங்கள் இது பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சிறைவாசிகளை பற்றி மட்டுமே, அதில் சற்று சுதந்திரம் கூடியவர், குறைந்தவர், கடுஞ்சிறையை அனுபவிப்பவர், தூக்கிற்கு செல்லுகிற நிலையுடையவர், கண்டம் செல் என்று கூறுவார்கள். சிறையிலே தனிமை சிறை என்று வைத்திருப்பார்கள். இப்படி சிறைவாசி சற்று சுதந்திரமுடையவன் இந்த தனிமை சிறைக்காரனையும் இந்த தூக்கு கைதி கண்டம் செல்லில் இருக்கிறவர்களையும் பார்த்து இவர்கள் பேசிக்கொள்ளுவது போன்ற ஒரு நிலைதான் இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற அனைத்து செயல்களைக்கும் மனிதர்கள் இதை ஆய்வு செய்தே தங்களுடைய வாழ்நாளை வீழ்நாளாக்குகிறார்கள். இது ஞானம் உணர்ந்த அனைவருடைய பார்வையும் கூற்றும் இவ்வாறுதான் இருக்கிறது. இது பாடம் படிப்பதற்காக வந்த இடம் இந்த மண்ணுலகம். இந்த இடத்தில் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து நாம் பாடம் படித்து நம்முடைய மனதை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பிறவி நமக்கு தரப்பட்டது. ஆனால் நடப்பது என்ன என்றால், மனிதனோ இருள் வயப்பட்டு தன்னையே கர்த்தா என்று நினைத்து கொண்டு இந்த உலகத்தை சீர்திருத்த வேண்டும், இந்த உலகத்தை நாம் நினைத்தபடியெல்லாம் ஆட்டுவிக்க வேண்டும், நம்மால் அனைத்தும் முடிந்துவிடும், நாம் இங்குதான் நிரந்தரமாக நீடித்து வாழ்வோம், இந்த பார்க்கிற இந்த பூமிதான் நமக்கு நிரந்தரமானது என்ற ஒரு மாய வலையில் சிக்கி கொண்டு இதில் நடக்கிற விஷயங்களிலே மனம் கவரப்பட்டு இதற்கு மேலாக இருக்கிற அந்த சூத்திரதாரியான இறைவனையும் அவருடைய நிர்வாகத்தையும் தன்னுடைய தேகத்தையும் தன்னுடைய பழைய பிறவிகளையும் இனி வரக்கூடிய பிறவிகளையும் இந்த வாழ்வின் அனைத்து விஷயங்களும் முடிக்கப்பட்டு விட்டன என்பதை மறந்தும்
மனிதர்கள் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்வதானால் அதுதான் சொல்ல வேண்டும். அந்த காலகட்டங்களில் இந்த செக்கு மாடு என்று வைத்திருப்பார்கள். இந்த எண்ணெய்களை ஆட்டுவதற்கு கல்லிலே, மிகப்பெரிய கல்லிலே செக்கு என்று வைத்து அதில் நுகத்தடியை வைத்து 2 மாடுகளை அதில் கட்டியிருப்பார்கள். அது காலையில் பூட்டப்பட்டால் சுற்றி கொண்டே இருக்கும். அது மாலை வரை சுற்றினால்தான் அந்த எள்ளெல்லாம் எண்ணெயாக மாறும். இதற்கு ஒரு ஆள் இருந்து அந்த மாட்டை ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பு இல்லை. மனிதர்கள் தந்திரமாக என்ன செய்வார்கள் என்றால், அந்த நுகத்தடியிலே ஒரு நீளமான ஒரு குச்சியை வைத்து அதனுடைய அந்த குச்சியின் முனையில் ஒரு கட்டு புல்கட்டுகளை அதில் கட்டி தொங்க விட்டு விடுவார்கள். இந்த நுகத்தடியில் பூட்டப்பட்ட மாடு ஒரு எல்லையை தாண்டி போக முடியாது. அதன் எல்லைக்கு அப்பால் ஒரு 4 அடி தள்ளித்தான் இந்த குச்சியிலே கட்டப்பட்ட பொல் இருக்கும். அதனால் இந்த மாடுகள் என்ன நினைக்கும் என்றால், அந்த பொருட்களை நோக்கி நாக்கை நீட்டி அதை எப்படியாவது சாப்பிட்டு விடலாம் என்ற முயற்சியிலே இருக்கும். இது சாப்பிடலாம் என்ற எண்ணத்திலேயே இந்த மாடுகள் தன் வசம் இழந்து சுற்றி கொண்டே இருக்கும். இறுதி வரை அந்த பொருட்களை இந்த மாடுகள் உண்ண முடியாது. அந்த செக்கை ஓட்டுகிற நபர் அங்கே இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த மாட்டிற்கு இப்படிப்பட்ட ஒரு மயக்கத்தை, இந்த பொருள் கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்து விட்டால், அந்த மாடு அதற்கென்று முயற்சிக்கும் போது சுற்றி கொண்டே வரும். இந்த செக்கிலே எண்ணெய் ஆடி எண்ணெய் கிடைத்துவிடும். அதன் பிறகு வேலை முடிந்த பிறகுதான் அந்த பொருட்களை எடுத்து இந்த மாட்டிற்கு அந்த உரிமையாளன் கொடுக்கிறான். இதைப்போல இந்த இறைவன் இந்த மானிட காற்றாடிகளை காசு, பணம் என்ற விஷயங்களில் சுற்றவிட்டு ஆசை என்கிற ஒரு கானல் நீரில் ஒரு காலம் நிறைவேறாது, ஒரு காலத்திலும் போதும் என்ற உணர்வு வராத ஒரு ஆசை என்கிற ஒரு உணர்வை வைத்து இந்த மண்ணிலே அனுப்பி இந்த மாய நாடகத்தை நடத்துகிறார். இவையெல்லாம் சிந்தித்து பார்த்த ஞானிகள்தான் இந்த மாந்தர்கள் எந்த அளவு மயக்கத்தில் கிடக்கிறார்கள் என்று மனம் நொந்து கூறுகிறார்கள். இது என்னையா வாழ்வு? இது உண்மை தெரியாமல் இப்படி அனித்தியத்தை நித்தியம் என்று ஆதரவாய் எண்ணுதே. தனித்திருக்கேன் என்குதே, தனை மறக்கேன் என்குதே என்று தங்களுக்கு தாங்களே பாடுவது போல தங்களுடைய பழைய பல பிறவிகளை வீணடித்ததை எண்ணி மனிதர்களுக்கு அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். ஒன்றுக்கும் பயன்படாமல் ஒரு பயனும் இல்லாமல் போய்விடுகிறது இந்த வாழ்வு என்பதை அவர்கள் ஒரு நிலையில் உணர்கிறார்கள். கண்டுயில் கனவில் கண்ட காட்சி அதனினும் பொல்லா மாயக்களங்கம் என்று ஞானிகளுக்கு தெரிகிறது. முதலில் துயிலிலே வருகிற கனவுக்கு சமம் என்று இந்த உலக வாழ்வை கூறிவிட்டு அதனினும் பொல்லாத மாயக்களங்கம் என்று கூறுகிறார்கள். அதைவிட மோசமானது இந்த வாழ்வு என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாயம். அப்படி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை உணர்ந்திருக்க வேண்டும்.
எவ்வளவு பெரிய செய்தியை அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். அவருடைய மனம் அந்த இறைவனை எந்த அளவு நெருங்கி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். சும்மா ஏதோ எதுகை மோனைக்காக, சந்தத்திற்காக பாடல்கள் எழுதவில்லை நம்முடைய நாட்டு ஞானிகள். அதில் அதிகமாக இலக்கணத்தை தேடிக்கொண்டிருந்தால் உண்மை பொருள் விளங்காது. இன்று பலரும் அதையே செய்கிறார்கள். சித்தர் பாடல் முதல் தேவார திருவாசகம் வரை விளக்கம் எழுதுகிறவர்கள் ஞான செய்தி, ஞான கரு என்ன என்பதை விட்டுவிட்டு அது இலக்கண விதிகளை வைத்து ஆய்வு செய்வது என்று பார்த்தால் உள்கருத்து மறைந்துவிடும். இலக்கண சர்ச்சையிலும் தாவாவிலும் பொழுது போய்கொண்டே இருக்கும். அதனால் இத்தனை விஷயங்களையும் இவர்கள் பார்த்துத்தான் ஒரு ஒழுங்குமுறையோடு இந்த இறைவனை அணுகுவதற்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 படிகளை வகுத்து கொடுத்தார்கள். இந்த 4 நிலைகளிலும் இருந்து படிப்படியாக முன்னேறி மேலே நீ செல்லலாம், இறுதியில் ஞானம் என்பது வரும் என்பது அவருடைய ஒரு பாடத்திட்டம் என்று சொல்லலாம். இப்படி சுதந்திரமற்ற இந்த மனிதன் சில அதிகாரங்களை பெற்றவுடன் அனைவரையும் தனக்கு கீழடங்கி நடக்குமாறும் மேலாதிக்கம் செலுத்த வேண்டும் என்றும் செயல்படுகிறான். இது ஒரு மனிதன் கற்றவன் அல்லது வலியவன், செல்வத்தில் உயர்ந்தவன் தன் கண்முன்னால் இருப்பவனை கீழடங்கி நடக்க முயற்சிக்கிறான். சற்று வளர வளர ஒரு ஊரை அடக்கலாம், நாட்டை அடக்கலாம், உலகத்தை அடக்கலாம் என்று இது விரிந்து கொண்டே போகிறது. அதனால் தான் இந்த உலக இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது சாமானியமாக இந்த நாடகத்தோடு நாடகமாக நடித்து கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் இவ்வாறு அந்த இயற்கை போக்கிலே இந்த நாடகத்தை விட்டு விடுகிறார். இவனுடைய கர்மா, அவனுடைய கர்மா, இதனால் விளைகிற செயல்கள், கூத்துக்கள் என்று அனுமதித்து விட்டு விடுகிறார். ஆனால் இதில் அரிதாக ஞானம் பெற்றவர்களும் இந்த நாடகத்தில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் இந்த நாடகத்தை நாடகம் என்று தெரிந்தே அவர்கள் நடித்து கொண்டும் இருப்பார்கள். இறைவனுடைய அருளை மிக அதிகமாக சேமித்து வைத்திருப்பார்கள். இந்த வெளியினுடைய பார்வை இழந்தவர்களாக வாழ்கின்ற பல மனிதர்களுக்கு இவர்களை பிரித்து அறியும் தன்மை இல்லை. இவர்கள் வயதை பார்க்கிறார்கள், கல்வியை பார்க்கிறார்கள், தன்னுடைய பதவியின் அதிகாரத்தை நினைத்து இதுதான் நிரந்தரம் என்று தனக்கு கீழ்ப்பட்டவர்களை அடக்கி ஆண்டு விடலாம், நம் கையிலேதான் அனைத்தும் இருக்கிறது என்று ஒரு அகங்கார மமகாரங்களால் நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். சொந்தமாக தொழில் நடத்துகிறவர் அவரே முதலாளி, முதலை ஆள்கிறவர்கள் முதலாளி என்று கூறுவார்கள். தொழிலை ஆள்பவர் தொழிலாளி. இப்படி அந்த முதலை ஆள்கிறவர் முதலாளி என்று அவர் பலரையும் அடக்கி வைத்திருப்பார். அரசாங்க பதவியில் வேலைக்கு என்று வந்துவிட்டவர்களும் தனக்கென்று ஒரு அதிகாரம் இருப்பதை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவே அவர்கள் அன்றாடம் முயற்சிப்பார்கள். இவ்வாறு இருக்கின்ற காலங்களில் மனிதர்கள் இவ்வாறு இயங்குகின்ற போது என்னை போல ஒரு தலைவிதி மாற்றப்பட்டவர்கள் இந்த நீண்ட நெடிய வாழ்க்கை பயணத்தில் பல லட்சம் பிறவிகளை முடித்து விட்டவர்கள்
இத மாயையை மாயை என்று உணர்ந்து மாயையிலிருந்து வெளிப்பட்டு நின்று இந்த உலகத்தை வேறாக பார்ப்பவர்கள் எடுத்துவிட்ட இந்த மானிடப் பிறவியை ஓழ்வினையை அனுபவித்து கழித்துவிட வேண்டும் என்ற சங்கல்பத்தில் இருப்பவர்கள். இப்படி பல மனிதர்கள் இருப்பார்கள். இவர்கள் இறைவன் வகுத்த நியதிக்கு உட்பட்டு தனது சுதந்திர எல்லை எது, அவனுடைய சுதந்திர எல்லை எது என்றெல்லாம் தெரிந்து விதிக்கு கட்டுப்பட்டவர்கள் போலே நடந்து கொண்டிருப்பார்கள். இறைவனுக்கு கூட அந்த தொல்லை கொடுக்க மாட்டார்கள். இறைவனிடம் கூட முறையிட மாட்டார்கள். உண்மை தெரிந்தவர்கள் இறைவனிடம் முறையீடை வைப்பதே இல்லை. எனக்கு பலர் கேட்பார்கள், ஐயா, ஏன் உங்களுக்கு இறைவன் இவ்வாறு சில நோய் நொடிகளை, எனக்கு வயதாகிவிட்டது, வயதாகிவிட்டாலும் உங்களுக்கெல்லாம் ஏன் நோய் வருகிறது என்று கேட்பவர்களும் கேட்டவர்களும் உண்டு. என்னை பொறுத்த அளவில் இந்த உடம்பே ஒரு நோய். இதை நான் சொல்லவில்லை, அடியார்களெல்லாம் மிகப்பெரிய ஞானிகளெல்லாம் சொல்லுகிறார்கள். உடம்பே ஒரு நோய், பொத்தின நோய், இதனை பொருள் அறிந்தேன் பொய்த்தொழுவேன், முத்தினை மனிதனை வைரத்தை மோர்க்கனேன், எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கூறும்போது, இந்த உடம்பை பொத்தின நோய், நோய் என்கிற சரக்கை வைத்து, தோலை வைத்து அதை மூடி வைத்திருக்கிறார் இறைவன். இந்த உடம்பே ஒரு நோய் என்று ஞானிகளெல்லாம் கருதுகிறார்கள். அதுதான் உண்மை. காரணம், இதுதான் ஒரு மனிதனை கட்டுப்படுத்தி ஒரு நிலைக்குள் வாழும்படியாக நிர்பந்தப்படுத்துகிறது. இவனுடைய சுதந்திரத்தை பறிப்பதே இந்த உடல். சோக்கம் உடலுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட இந்த உடலுக்கு இல்லை. இது கண்டம் என்று சொல்வார்கள். அகண்ட நிலைக்கு போகாமல் உடம்பாகிய கண்டத்திற்குள் மாட்டிக்கொண்டவர்கள். இந்த காலங்களில் மாடுகள் மேய்வதற்கு செல்லும்போது சில மாடுகள் மனம் போனபடி மலைப்பகுதிகளுக்கு சென்றுவிடும். அதனால் மணியை கட்டி விடுவதோடு ஒரு நீளமான கட்டை, சற்று கனமான கட்டையை அந்த கழுத்திலே சேர்த்து கட்டி விடுவார்கள். அது இதையும் இழுத்து கொண்டு வெகு தொலைவு போய்விட முடியாது. அதுபோல இந்த மாட்டினுடைய சுதந்திரத்தை குறைப்பதற்காகத்தான் அந்த ஒரு பழுவான கட்டையையும் கழுத்தில் கட்டுகிறார்கள். அதுபோலவே இந்த ஜீவனுக்கு இந்த உடம்பு சேர்கிறது. இந்த நிலையில் என்னுடைய வாழ்வே ஒரு விசித்திரமானது. எஞ்சிய சில பிறவிகளில் வினைப்பயனை கழித்து விடுவதற்காக இந்த பிறவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நான் ஒரு வளமையான குடும்பத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பாரம்பரியத்தில் கணக்கில்லாத ஆள் அம்பு சேனை என்று வசதியான வாழ்க்கைகளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அனுபவித்துவிட்டு, வினைவசத்தால் என்னுடைய தந்தை போன்றவர்களுக்கு இறங்கு காலம் என்று ஒன்று வந்தது. பொதுவாக ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு வளமாக வாழ்ந்த பலர் அவர்களை எதிர்த்து போரிட்ட ஒரே காரணத்தால் வறுமையை தழுவினார்கள். அனைவரும் பணிந்து சென்ற நிலையில் எவர் பணியவில்லையோ அவர்கள்தான் விலாசமின்றி போனார்கள். அவையெல்லாம் ஒரு தனி கதை. அந்த நிலையில் ஒரு எதிர்பாராத பல துன்பங்கள், அவற்றையெல்லாம் நான் முன்பே ஓரளவு குறிப்பிட்டிருப்பேன். அதில் நான் தற்காலிகமாக வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு அலுவலக மேலாளர், ஒரு 10 கிளார்க்குகள் இருந்தால் அதற்கு தலைமை எழுத்தர், இவர்களுக்கெல்லாம் இந்த
சின்ன சின்ன அதிகாரம் வந்தவுடன் அதற்கு மேலாக ஒரு அதிகாரி, நான் வேலைக்கு சேர்ந்ததே மாவட்ட துணை அதிகாரி, அவருக்கு கீழே அதிகமான அலுவல்களும் பணியாளர்களும் இருந்தார்கள். அவரிடம்தான் நான் வேலைக்கே சேர்ந்தேன். அதில் ஒருவர் இருந்தார், அது ஒரு மிகப்பெரிய கதை. அதை நான் அடுத்து கூறுகிறேன். அவர் ஒரு வழியாக சென்ற பிறகு அதற்கு தாழ்ந்த நிலையில் உள்ள இந்த ஒரு ஆள், இந்த மனிதனும் இவர்களெல்லாம் இந்த ஒரு சாமானிய நிலையில் இருப்பவர்களை அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். இந்த கீழான மனமுடையவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தனக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்று இருப்பவர்களை தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் செலுத்தி அவர்களை துன்புறுத்துவதிலும் அடக்கி வைப்பதிலும் தன்னை உயர்ந்தவன் என்று காட்டிக்கொண்டு ஒரு பெரிய ஆள் என்று காட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த கீழான மனநிலை உடையவர்கள் என்று கூறுகிறார். அதுபோல அந்த மனிதனுக்கு ஒரு அற்ப அதிகாரம், நான் தற்காலிகமாக வேலை செய்கிறேன், சில ஆண்டுகள் கழித்தால் நானும் ஒரு நிரந்தரமான வேலைக்கு தகுதி உடையவனாக மாறிவிடுவேன். அதன் பிறகு நான் தேர்வுகள் எழுதினால் அந்த நபரை விட உயர்ந்த நிலைக்கு நான் போய்விட முடியும். இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம். இந்த நிலையில் அந்த மனிதனுக்கு ஏதோ சுதந்திரம் இருப்பது போலவும், வயதில் இளையவர்கள் தற்காலிகமாக வேலை செய்கிறவர்களை எல்லாம் ஒரு அடிமை போலவும் இவர்கள் கருத்தில் கொண்டு செயல்பட்டு கொண்டே இருந்தார். எனக்கும் அவருக்கும் ஒரு முரண்பாடும் உரசலும் இருந்து கொண்டிருந்தது. நான் பொதுவாக என் வேலைகள் எதுவாக இருந்தாலும் செய்வேன். சட்டத்திற்கு மாறாகத்தான் அவர்கள் என்னிடம் வேலை வாங்கினார்கள். என்னை ஒரு பகுதி நேர ஊழியராக எனக்கு உத்தரவுகளையும் கொடுத்து, எழுத்து பூர்வமாக கொடுத்து, அதை நான் மாதாந்திர சம்பளத்தையும் பெற்று வந்தேன். என்னை நீக்குவது என்பது எளிதாக நீக்கலாம். ஒரு தபாலை ஒரு விளக்கத்தை கொடுத்து என் மேல் சில குற்றச்சாட்டுகளை கோரி அதன் பிறகு எளிதாக என்னை நீக்கிவிடலாம். ஏனென்றால் நான் நிரந்தரமாக வேலையில் இல்லை, பகுதி நேரமாக வேலை செய்கிறேன். எனக்கு வேலை நேரமே 4 மணி நேரம். ஆனால் நான் வேலை பார்த்தது 12 மணி நேரம், 13 மணி நேரம் வேலை பார்க்கும்படி சொல்வார்கள். அவையெல்லாம் தனிக்கதைகள். சரி என்று நான் என்னுடைய பெற்றோருக்காக, தாய் தந்தையருக்காக, குடும்பத்தாருக்காக இவற்றையெல்லாம் தெரிந்த போதிலும் இவற்றை நான் வினை வழியே அனுபவித்து கொண்டிருந்தேன். என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கும் என்று தெரிந்தாலும் கூட அந்த ஊழ்வினையை கடந்து விட முடியாது என்ற அடிப்படையில் இவை அவ்வாறு அந்த அனுபவம் சென்றது. அந்த மனிதன் என்னை ஒரேடியாக மிக சாதாரணமாக எடை போட்டு நடந்து கொள்ளத் தொடங்கினான். எனக்கோ மேலே வானம் கீழே பூமி என்று வாழ்பவன். எனக்கு இந்த வேலை நான் விரும்பாமல் வந்தது. விரும்பாமலே இது இருக்கும் என்பதும் தெரியும். தற்காலிகமாக நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது நான் நிரந்தரமாகி ஒரு 3 நிலைகளை தாண்டி என்ன வேலையில் இருப்பேன் என்பதை நான் ஏற்கனவே என்னோடு வேலை செய்த என்னுடைய நண்பருக்கு நான் கூறியிருந்தேன். அதையும் கூட நான் கூறியிருக்கலாம். அவர் கூறுவார், என்னப்பா நீ டிபார்ட்மெண்ட் ஆளாகவே மாறவில்லை, அதன் பிறகு 3-4 தேர்வுகள் எழுதி நீ பயிற்சிக்கெல்லாம் சென்று
இந்த ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று இப்போதே சொல்லுகிறாயே, எப்படி நடக்கும்? ஐயா, அது நடக்கும். எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. ஆனால் என் தலைவிதியை நான் பார்க்கிறேன். இந்த நிலைக்கு, அதிலும் இந்த பிரிவில் தான், தொழில்நுட்ப பிரிவில் தான் நான் வேலை செய்வேன் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு கூறி அதுபடியே நடந்தது. அவ்வாறு இருக்கும்போது இந்த மானிட பொம்மைகளெல்லாம் இது போன்ற ஒரு விதியை கடந்த நிலையில் அந்த விதியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கட்டுப்படுத்தி விடலாம் என்று தங்களுடைய அறியாமையால் பல செயல்களை ஈடுபட்டு செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்றுதான், செக்கும் ஒன்றுதான், சிவலிங்கமும் ஒன்றுதான் என்று கூறுவார்கள். இரண்டிலும் எண்ணெய் தடவி இருக்கும். எண்ணெய் தடவிவிட்ட காரணத்தால் செக்கும் சிவலிங்கமும் ஒன்றாகாது. அதைப் போல அந்த மனிதன் நடந்து கொண்டிருந்தான். எனக்கும் அவனுக்கும் ஒரு போராட்டம் இருந்தது. இந்த நிலையில் எனக்கு ஒரு கடிதத்தை, ஒரு மெமோ என்று எனக்கு ஒன்றை கொடுத்தான். அதற்கு விளக்கம் வேறு கேட்டு அந்த ஆள் கொடுத்திருந்தார். விளக்கம் கேட்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. இருந்தாலும் சட்டத்தில் ஒரு சிறு இடம் இருக்கிறது. என் மேல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி என்னுடைய விளக்கம் எப்படி இருந்தாலும் உன்னுடைய விளக்கம் திருப்தி இல்லை, ஆகவே உன்னை நாங்கள் டெர்மினேட் செய்கிறோம் என்று செய்துவிடலாம். அது எளிய வேலைதான். அவ்வாறு கொடுக்கப்பட்டது. அதை வழங்குகிற அதிகாரி, இதில் வேடிக்கை என்ன என்றால், 2 பேருமே முருகப்பெருமானுடைய பெயரை கொண்டவர்கள். இதுதான் என் வாழ்விலே துன்பத்தை தருபவர்களும் இவர்களாகவே இருப்பார்கள். அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்வதும் அந்த முருகப்பெருமானுடைய பெயர் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இந்த முருகப்பெருமான் என் வாழ்விலே விளையாடி எனக்கு காட்டிய அற்புதங்கள் பலவற்றில் இவையெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயங்கள். அந்த அதிகாரி, அவருக்கு விருப்பமில்லை. என்றாலும் இவர் சட்டத்தை காட்டி எழுதி வைத்த காரணத்தால் அந்த ஃபைலை ரிலீஸ் செய்யாமலே வைத்திருந்தார். என்னிடமும் கூறிவிட்டார், ஏதோ பார், இவ்வாறெல்லாம் உன்மேல் புகார்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று எனக்கு அந்த ஃபைலை காட்டினார். நான் கூறினேன், சார், என்னை பற்றி ஓரளவு உங்களுக்கு தெரியும், என்னுடைய மனநிலையும் தெரியும். நான் எந்த வேலையை சொன்னாலும் செய்கிறேன். எனக்கு சட்டதிட்டங்கள் தெரிந்தாலும் நான் எதையும் சொல்வதில்லை. என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எந்த சுமை இருந்தாலும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நான் வளைந்து செல்ல செல்ல என்னை ஒரு முழு மூடனாக அவர்கள் கருதி கொண்டு ஒரேடியாக ஆட்டத்தை போடுகிறார்கள். பல வழிகளில் அதை நான் வெகு சுலபமாக நான் அதை சரி செய்துவிட முடியும், உங்களுக்கே தெரியும் என்றேன். அவர், எனக்கு நன்றாக தெரிகிறது, வேறு வழி இல்லை, சட்டத்தை காட்டி எழுதி வைத்திருக்கிறார் என்று ஒரு மாதமாக அந்த லெட்டரை எனக்கு அவர் ரிலீஸ் செய்யாமல் இருந்தார். இந்த ஆள் தினந்தோறும் போய் என்ன ஆயிற்று, அவனுக்கு அந்த லெட்டரை கொடுங்கள் கொடுங்கள் என்று நச்சரித்து கொண்டே இருந்த காரணத்தால் ஒரு நாள் அவரை கூறி, இதுபோல் அவர் தொல்லை தாங்க முடியவில்லை, நான் உமக்கு அந்த மெமோவை கொடுத்து விடுகிறேன் என்று கூறினார். நான் சொன்னேன், சார், இதில் பதில் கேட்டிருக்கிறார்கள், இதற்கு நான் பதில் கொடுத்தால் இந்த நபர் சின்ன பின்னமாகி விடுவார். உங்களை பற்றி நிச்சயமாக தவறுதலாக நான் எழுத மாட்டேன், உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டேன். ஆனால் அந்த ஆள் எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறது என்று தெரியாமலும் போடம் தெரியாமலும் சாமி ஆடுகிறான். இவனுக்கு நான் கொடுக்கிற பதிலில் இவன் உடம்பும் தலையும் ஒன்றாக சுற்றும் என்று சொல்லித்தான் அவர் பச்சை கொடி காட்டிவிட்டார். பரவாயில்லை பரவாயில்லை, நீர் எதை வேண்டுமானாலும் எழுதி கொடுத்து விடும் என்று சொல்லிவிட்டார். இது 3 நாள்களிலே எனக்கு பதில் கொடு என்று
அந்த மெமோவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்போது அவசர நிலை நம்முடைய இந்தியாவில் இருந்தது. அவசர நிலை காலத்தை பற்றி அறிந்தவர்கள் அந்த 75, 76 எவ்வளவு கெடுபிடிகள் இருந்தது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த நிலையில் இந்த ஆள் இதை கொடுத்தார். நான் 3 நாள்களுக்குள் பதில் கொடுக்க வேண்டும் என்று அங்கே அலுவலகத்திலே உட்கார்ந்து நானே பதிலை எழுதினேன். அப்போது இந்த அவசர நிலையும் அப்போதிருந்த சட்டதிட்டங்களையும் காட்டி, இவர் செய்கிற இந்த வேலைகளையும் காட்டி, அப்போது 20 பாயிண்ட் புரோகிராம் என்று 20 அம்ச திட்டம் என்று ஒன்று போட்டிருந்தார்கள். அதில் கொத்தடிமைகளை ஒழிப்பது என்பது த பாண்டட் லேபர்ஸ் அபாலிஷ் செய்வது என்பது ஒரு தலையாய கொள்கையாக இருந்தது. பல மாநிலங்களில் இந்த மொத்தமாக இந்த கூலிக்காரர்களை கொத்தடிமையாக வைத்து வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். அப்போது இருந்த காலகட்டத்தில் இந்த பிரதம மந்திரியினுடைய பெயரையும் அந்த சட்டதிட்டங்களையும் குறிப்பிட்டு ஏதேனும் செய்தால் எவராலும் அதை உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான காலம். நான் பார்த்தேன், இது போன்ற நபர்களுக்குத்தான் இப்படியெல்லாம் இறைவன் வகுத்திருக்கிறார் என்று. நான் ஒரு சாதாரணமான பார்ட் டைம் பகுதி நேர ஊழியன், எனக்கு பல மணி நேரம் வேலை வாங்குகிறார்கள். என்னை ஒரு பாண்டட் லேபரை போன்ற ஒரு நிலையில் இவர்கள் வேலை வாங்குகிறார்கள். பிரதம மந்திரி அதை ஒரு முக்கிய கொள்கையாக, இந்த கொத்தடிமைகளை ஒழிப்பது என்பது இன்று ஒரு முக்கிய சட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த நபர் என்னை ஒரு கொத்தடிமை போல் செயல்படுத்துகிறார். என்னுடைய வேலை நேரம் இவ்வளவு, நான் வேலை பார்க்கிற நேரம் இவ்வளவு, எனக்கு கிடைக்கிற ஊதியம் எவ்வளவு. இந்த நிலையில் இவனுடைய இந்த வேலையை நீக்கிவிடுவேன் என்று கூறுகிறார். என்று புரிந்த விஷயங்களை எல்லாம் உள்ளே இணைத்து, நான் வேலை எனக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்டல்ல, சட்டத்தை மீறி என்னுடைய வேலை நீக்கப்படுமானால் இறுதி வரை நான் அதற்கு போராடுவதற்கு தயங்க மாட்டேன். சட்டத்திற்கு உட்பட்டு என்னுடைய போராட்டங்கள் இருக்கும். அது மிகப்பெரிய விளைவை உங்களுக்கு தந்துவிடும் என்று ஒரு எச்சரிக்கை போல என்னுடைய விளக்கத்தை எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டேன். இதை பார்த்த அலுவலகமே அதிர்ந்து போனது. என்றால் ஒரு சாதாரணமாக இலாக்காவிற்குள் நுழைந்து வேலை நிரந்தரமாக்கப்படாத ஒரு மனிதன் இவ்வாறு பதில் கொடுத்தது என்பது வரலாற்றிலே இல்லாத ஒன்று. அது பல அலுவலகங்களுக்கும் சென்று ஒரு மிகப்பெரிய செய்தியாக பேசப்பட்டது. ஆனால் நான் எழுதியிருந்த வாசகங்களை இவர்களில் எவ்வளவு பெரிய அதிகாரியும் மாவட்ட அதிகாரியும் கூட அதை மறுக்கவோ அதை மீறவோ முடியாத அளவு நான் அந்த வாசகங்களை எழுதியிருந்தேன். இதனால் இவர்கள் அனைவரும், எனக்கு அந்த லெட்டர் கொடுத்த நபர் ஆடிப்போனான். அவன் தலை கிறுகிறுத்து ஏன் புலிவாலை பிடித்தோம் என்கிற நிலைக்கு ஆளாகி பல நபர்களிடம் சென்று யோசனைகளை கேட்டு மாவட்ட அதிகாரி என்று பலரிடம் யோசனை கேட்டிருக்கிறார். அவர்கள் இந்த ஆளுடைய அந்த மெமோவையும் பார்த்து என்னுடைய விளக்க கடிதத்தையும் பார்த்து, என்னையா சர்வீஸ் செய்திருக்கிறாய், ஒரு பார்ட் டைமாக வேலை செய்கிறவனை போய் தேவையில்லாமல் தொல்லை செய்து, அவன் இப்போது அரசாங்க திட்டம், இப்போது உள்ள காலநிலை என்ன என்பது உமக்கு தெரியுமா? அவன் பிரதம மந்திரியினுடைய திட்டத்தை குறிப்பிட்டு நீர் கொத்தடிமை போல வேலை வாங்குகிறீர் என்று ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கிறான். ஒன்றுமே செய்வதற்கு வழி இல்லை, நீ என்ன செய்வாயோ தெரியாது. அவன் காலில் போய் விழுந்து இந்த பதிலை நீ ஃபைலை விட்டு எடுத்தால்தான் நீ பிழைத்தாய்
இல்லாவிட்டால் உன்னுடைய வேலைக்கே மிகப்பெரிய தொல்லை வந்து சேரும் என்று இந்த நபரை அனைவரும் எச்சரித்தார்கள். காலம் தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறாய் அப்பா. அவன் எழுதி கொடுத்த வாசகங்களை யாராலும் மாற்ற முடியாது. இன்று இருக்கிற சட்டமும் அதனுடைய கடுமையும் அந்த அளவு இருக்கிறது என்று கூறினார்கள். காலங்கள் கடந்து போய்விடுகிறது. ஒவ்வொரு சமயங்களிலும் இதுதான் நடக்கிறது. அதன் பிறகு அந்த நபரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அது அப்படியே இருந்தது. அது அதோடு நின்றும் போனது. எந்த நடவடிக்கையும் இல்லை. அதன் பிறகு அவருடைய திருவிளையாடல்களை நான் அதிலிருந்து ஒரு வருடங்களில் நான் நிரந்தரமாக ஆகிவிட்டேன். அதற்கும் இந்த மனிதன் முடிந்த இடையூறுகளை எல்லாம் செய்தான். வாய்ப்பிருந்தால் அதை அடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம். நன்றி.